ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நூடுல்ஸ் மாதிரி ஸ்பெகட்டி பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமே வந்துட்டு விதை எடுத்து வச்சுருக்கிறேன். எதுக்குன்னா செடியில் போட்டது காஞ்சோடனே குடமிளகா விதை, குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமே வந்துட்டு கேரட் ஒன்று, அதை வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். கேரட் வந்துட்டு வேறு விதமாக கட் பண்ணுவேன் நான். அதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். பாருங்கள், எப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்லிட்டு போட்டுட்டு, குறுக்கால 4 ஸ்லிட்டு போட்டு கொஞ்சமாக தான் கட் பண்ணிவிட்டு, அதை அந்த கட்டி இருக்கிற முடிய பொடியாக கட் பண்ணிவிடுவேன். மறுபடியும் எடுத்து ஸ்லிட் போடுவேன். அப்படி தான் நான் கட் பண்ணுவேன். நீட்டமாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ண மாட்டேன். இப்படி கட் பண்ணுவேன். இது மாதிரி கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்பெகட்டியை வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு, ஸ்பெகட்டிங்கிறது வந்து நம்ம இது மாதிரி இருக்கும், நீட்டாக வெர்மிசலி மாதிரி இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும், அவ்வளோதான். அதை எடுத்து ஊற வச்சுருக்கேன், தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கிறேன். அது நல்லா வெந்தோடனே அதை வடிகட்டி நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இது பண்ண போகிறேன். பட் இது கொஞ்சம் சாஸ் எல்லாம் ஊற்றுறேன், சோயா சாஸு, வினிகரு, அப்புறமே வந்து என்னமோ ஒரு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொடுத்தா என் பொண்ணு. டொமேட்டோ இது வந்து இதில் டியூப்பில் இருந்து கொடுத்தா, அதையும் போட சொன்னால் நல்லாயிருக்கும்னா சரி, அதனால் இதெல்லாம் வெந்துருச்சு. இதை வடிகட்டுறதுக்கு பெரிய வடிகட்டியெல்லாம் இங்கே இல்லை. ஒத்தியாக பேச்சுலராக இருந்தால், இப்போ நான் வந்திருக்கிறதுனால இது பண்ணுறேன். அப்புறம் பூண்டை தோலோடு எடுத்து 2 பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். ஏன்னா அது பூண்டு மட்டும்தான் போடணும், இஞ்சி போட வேண்டியதில்லை. அதனால் அதை துருவி வச்சுக்கிட்டு நான் ஸ்பெகட்டி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டப்படுறேன். ஏன்னா நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நூடுல்ஸ் செஞ்சுருக்கிறேன். அது கூட என் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பட்டு ஸ்பெகட்டிங்கிற அந்த விஷயம் நான் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். இதில் வந்து என்ன காய் வேணால் போடலாம். நான் கேரட்டும் ஒரு கேப்சிகம், க்ரீன் கேப்சிகமோ மட்டும்தான் போட்டிருக்கிறேன். அப்புறம் வெங்காயம், 2 வெங்காயம், அப்புறம் பட்டர் தான் போடணும் இதுக்கு. அதனால் ஒரு பட்டர் நல்லா ஒரு பீஸ் போட்டுட்டு, அது நல்லா இது பண்ணிவிட்டு சொலட்டி விட்டுட்டு, எல்லா இடத்துலையும் பேனில் ஆற மாதிரி பண்ணிவிட்டு, முதல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினவுடனே அதுக்கப்புறமே எடுத்து கேப்சிகமும் கேரட்டும் போடணும். போட்டவுடனே பெப்பர் போடணும். பெப்பர் போட்டுட்டு நல்லா பாருங்கள், அதுக்கு நான் வந்து இது சொல்லலை, பூண்டு நல்லா போட்டு வணக்கணும். முதல்ல எடுத்துன பட்டரில் பூண்டு நல்லா அரோமா வர மாதிரி வணக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். அதனால் பூண்டு தான், அதுக்கு தான் துருவி வச்சேன். அதை சொல்ல மறந்துட்டேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ, அதனால் இப்போ சொல்கிறேன். பூண்டை நல்லா வணக்கி வச்சுக்கணும். வணக்கிட்டு அதுக்கப்புறமே வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணிக்கலாம், ரொம்பலாம் சின்னதெல்லாம் கட் பண்ணல, பொடியாக. அது அப்படியே அங்கே அதை வேக அப்படியே இது பண்ணிக்குவேன், பீஸ் எல்லாம் இது பண்ணிக்குவேன். பெரிய பீஸாக இருந்ததுன்னா அதை கட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமே வந்து இது போட்டேன், வெங்காயமும் இதுவும் போட்டேன். இப்படி தள்ளி போடணும், அப்படி தள்ளி போடணுன்னு என் பொண்ணு சொல்லிகிட்டு இருந்தா. நீ என்னம்மா இப்படி தலைகீழ போடுறேன்னா, பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட்டுட்டு, அதை போட்டுட்டு பெப்பர் போடணும். இதுக்கு நான் வந்து காரத்துக்கு வந்து பெப்பர் தான் போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருந்தால் சில்லி சாஸ், சோயா சாஸ்லாம் போடலாம். இவட்ட சோயா சாஸ் தான் இருந்துச்சு, சில்லி சாஸ்லாம் இல்லை. அதனால் நான் போடல. உப்பு மட்டும் போட்டுட்டு பெப்பர் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சேன். ஆனால் மூடியெல்லாம் போடல, அப்படியே வேகட்டும் அப்படின்ட்டாங்க. அதனால் அப்படியே போட்டு பாருங்கள், பெப்பர் நல்லா தாராளமாக போட்டேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும், அதனால் பெப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து பாருங்கள், இந்த டியூப் கொடுத்தா, இது வந்து தக்காளி இது மாதிரி இருக்குமா, கிரேவி மாதிரி, தக்காளியை பிழிஞ்சு விடு அப்படின்னா அதை பிழிஞ்சு விட்டேன். அதை பிழிஞ்சு விட்டுட்டு சோயா சாஸ்னு ஒரு பேக்கெட் கொடுத்தா, அதுவும் வினிகர், அதுவும் கொஞ்சம் ஒரு பேக்கெட் கட் பண்ணி ஊற்றினேன். ஊற்றிட்டு இதை வந்துட்டு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. அப்புறமே எப்படி வடிகட்டுறது, துணி வச்சு வடிகட்டுறதான்னு கேட்டேன். வேணாம் அந்த இது இருக்குது இல்லையா கிண்ணத்தில், அதுலேயே அப்படியே வடிகட்டி போடுமா, அதில் என்ன இருக்குது, தண்ணி அவ்வளோலாம் இருக்காதுன்னா. சரி, அப்படியே ஒன்றா எடுத்து நல்லா தண்ணியை பாருங்கள் இப்படி வடிகட்டிட்டு அதை எடுத்து போட்டேன். பாதி எடுத்து போட்டு நல்லா கலக்கிட்டு, மீதி இருக்கிறத அப்படியே போய் சிங்கில் போய் தண்ணியை வடிகட்டிட்டு, அதுக்கப்புறமே வந்து இந்த கரண்டியில் எடுத்து போடலான்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இது நிறைஞ்சிடுச்சு. அது நிறையா இருந்துச்சு ஸ்பெகட்டி. அதனால் சரி, அதை வடிகட்டிட்டு அந்த இதுலேயே, அந்த கிண்ணத்துலேயே இதை எடுத்து கொட்டிடலாம் அப்படின்னு சொன்னான். என் பொண்ணு தான் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருந்தா, நான் அதை அப்படியே பண்ணிகிட்ருந்தேன். அதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாஸ் ஊற்று அப்படின்னா,
அதுக்கப்புறம் தான் பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த சாஸெல்லாம் ஊற்றினேன். வினிகரு, சோயா சாஸ் எல்லாம் பேக்கெட்டில் வச்சுருந்தா அதெல்லாம் ஊற்றினேன். ஏன்னா அவள் பாட்டில்லாம் வாங்கி வைக்கிறதில்ல. அதனால் அதை ஊற்றினேன். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தக்காளி சாஸ் ஊற்றுமான்னா ஊற்றிட்டு கெச்சப் வச்சு சாப்பிட்டேன். தேங்க்யூ.